கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த 10வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ரட்சிப்பை குறித்து பேசி வருகிறார், போதிக்கிறார். ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் அது எப்படி மனிதனுக்கு உண்டாகிறது, அது என்ன என்பதை பற்றி இங்கே போதித்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை எப்படி பெற முடியும், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. முதலாவது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தில் என்ன அடங்கியிருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினுடைய தன்மை என்ன, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினுடைய ஆதாரங்கள் என்ன, இவற்றை குறித்து தான் நாம் இதில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தில் என்ன அடங்கியிருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினுடைய தன்மை என்ன, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினுடைய ஆதாரங்கள் என்ன. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். அதாவது இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள் என்று அறிக்கையிடணும். ரெண்டாவது, இருதயத்தில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் தான் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்திலே அடங்கியிருக்கிறது. ரெண்டாவது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினுடைய தன்மை என்ன, இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று 9-10 வசனங்களில் 2 வசனங்களிலும் குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருதயத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு காரியம். அது மூளை அறிவிலோ அல்லது மனதிலோ ஏற்படுகிற காரியம் அல்ல. மூளை அறிவு, மைண்டில் இதில் ஏற்படுகிற விஷயம் அல்ல. அது இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். இப்போ மனிதனுக்கு பிரச்சனை எங்கே இருக்கிறது அப்படின்னா, இருதயத்தில் தான் இருக்கிறது. இதை கடந்த வாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பு மூளை அறிவில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, இருதயத்தில் விசுவாசிப்பதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணினார் என்றும் விசுவாசிப்பதன் மூலம்தான் நாம் என்ன செய்ய முடியும். அதில் ஏற்படுகிற மாற்றம்தான் இந்த இருதயத்தில் விசுவாசிப்பதன் மூலம் ஏற்படுகிற காரியம். உதாரணத்திற்கு, உலக மக்கள் இந்த கன்னிமரியாளுடைய பிறப்பு, இயேசுடைய கன்னிமரியாளுடைய பிறப்பு மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த காரியம், அவர் செய்த அற்புதங்கள், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். மற்றபடி அவர் பேசின விஷயங்கள், அவர் பேசின கொள்கைகள், கருத்துக்கள், இதை என்ன செய்வாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, மூளை அறிவிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அறிவுபூர்வமாக அறிவாளிகளை திருப்தி பண்ணுவதற்காக நாம் பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்படி நாம் செய்தோம் என்றால் அது வீண் பிரசங்கமாக தான் போகும். சுவிசேஷம்னா என்னவோ அதை அப்படியே தான் பிரசங்கிக்க வேண்டுமே தவிர அறிவாளிகளுக்காக மாற்றி பிரசங்கிப்பது தவறு. ஏனென்றால் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், அற்புதங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அடையாளம் வேணும்வாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள், அவங்க அறிவுக்கு ஒத்து வந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஏன் இந்த உலகத்தின் அறிவை பெற்றவர்களினால்,
உலக அறிவாளிகளினால் இந்த பெரிதான இரட்சிப்பை பெற முடியவில்லை என்றால் இருதயத்திலே பாவம் இருக்கிறது. அதுதான் காரணம். இதுதான் சரியான காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. இருதயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இருதயத்திலே விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க தான் ஒரு மனிதன் என்ன செய்யப்படுவான்? அவன் மாற்றத்திற்குள்ளாக அவன் நகருவான். இருதயத்தில் விசுவாசம் வரும். அப்போ இது சத்திய வசனம். சத்தியத்தை சத்தியமாகத்தான் பிரசங்கிக்க வேண்டும். சில நபர்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி பிரசங்கிக்க கூடாது. அப்ப ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய கொள்கையை அல்லது கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதல்ல, ஆண்டவரையே இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது. அதான் ரட்சிப்பு. அதை தான் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இதில் கவனிக்கணும். ஏன்னா ரட்சிப்பு என்பது ஆண்டவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது தான். அவருடைய கொள்கையும் கருத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவரை விலக்கி வைக்கிறது இல்லை. இது தெரியாமல் தான் பல காலகட்டங்களிலே திருச்சபையானது அவல நிலைக்கு சென்றது. பல்வேறு நூற்றாண்டுகள், அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக, அவர் பரமேறி சென்றதுக்கு பின்பாக திருச்சபை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமாக திரித்து அவல நிலைக்கு சென்றதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது ஆண்டவர் பேசின கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். கிறிஸ்தவ நாட்டில் இருக்கிறதுனால அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாற முடியாது. கிறிஸ்தவ பெயர் வச்சதுனால ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெயர் கிறிஸ்தவன். அதாவது பெயர் அளவில் கிறிஸ்தவன். இருதயம் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி இருக்கணும். இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஏற்பட்டிருந்தாதான் அதற்கு பெயர் ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்பது இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றமே அல்லாமல் மூளை அறிவிலே ஏற்படுகிற மாற்றம் அல்ல, மனதிலே ஏற்படுகிற மாற்றம் அல்ல, அது இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, கத்தோலிக்க சபைக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்தவன். இது தவறு. இதற்கு பெயர் ரட்சிப்பு அல்ல. ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கிடணும், இயேசுவே கர்த்தர்னு சொல்லணும். இருதயத்தில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ப்ராட்டஸ்டன்ட்லையும் சில பிரிவில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் இதே போல தான். சர்ச்சுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, சபைக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அதை நீ ஏற்றுக்கொண்டா போதும், நீ ரட்சிக்கப்பட்டுருவாங்கிறாங்க. அது கிறிஸ்தவம் அல்ல. அது ஆண்டவர் அப்படி சொல்ல. ரட்சிப்பை நாம் அப்படி பெற முடியாது. அதுக்கு பேர் சபையில் சேர்றது, அதாவது ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆகிறது. அதுதான் அது. மற்றபடி அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா என்பது அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பொறுத்தது. ஆக ஏதோ ஒரு சபையில் சர்ச்சில் மெம்பர் ஆகிறது தான் கிறிஸ்தவம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அல்ல. ரட்சிப்பு என்பது இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். அப்போ ரட்சிப்புனா அதுக்கு இன்னொரு பேர் விடுதலை. ரட்சிக்கப்படுதல் என்றால் விடுதலை ஆக்கப்படுதல். அப்போ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து தேவன் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கல்வாரி சிலுவையிலே பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து அவர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கியிருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது நாம் சுதந்திரிக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 28-29 வசனங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதன் ஆனவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர் கூறிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். என்ன சொல்றாரு? இந்த யூதன்னு சொல்லும்போது அவர் யூதர்களை சொல்றாரு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன இங்கே போடணும் அப்படின்னா,
யூதன்றதை எடுத்துட்டு பிராக்கெட்டில் என்ன செய்யணும்? எடுக்க வேண்டாம், அது பிராக்கெட்டில் கிறிஸ்தவன்னு போடணும். ஆதலால் புறம்பாக கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்தவன் அல்ல. வெளியில் அடையாளத்துக்கு சிலுவையை போட்டுக்கிட்டு அல்லது என்னென்ன அடையாளங்களை போடணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளிப்பிரகாரமாக மட்டும் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ யார் தான் கிறிஸ்தவன்? உள்ளத்திலே கிறிஸ்தவனே கிறிஸ்தவன். அப்போ உள்ளம்னா இருதயம். இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர் செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அந்த மனிதன் ஃபாலோ பண்ணும்போது தான் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாரு. இது யாரோ யூதர்களுக்கு மட்டும் சொல்லலை, இது கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்தும். அப்போ விருத்த சேதனம் என்பது ஏதோ மாம்ச சரீரத்தில் பண்ணுகிறது மட்டுமல்ல, அது அல்ல, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டுட்டான், அதற்கு முன்பாக செய்த பழைய பாவங்களுக்குள்ள நமக்கு என்ன செஞ்சிடும்? அதெல்லாம் துண்டிக்கப்படும். அது எல்லாமே என்ன செய்யும்? துண்டிக்கப்படும். அப்போ புறம்பாக யூதனாக, யூத குலத்தில் பிறந்ததுனால, புறம்பான விருத்த சேதனத்தை பண்ணுறதுனால ஒருத்தன் யூதனாய் ஆயிர முடியாது. உள்ளத்திலே இருதயத்திலே யூதனாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்பு நாம் எப்படி இருந்தோமா? பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். பாவத்திற்கு சுயாதீனர்னு சொல்லல, பாவத்திற்கு அடிமை. அடிமை என்றால் சுய விருப்பம் இருக்காது, இருந்தாலும் அதை செய்ய முடியாது. அதாவது அடிமை அப்படின்னா கட்டப்பட்ட நிலைமை. பாவம் வந்துருச்சுன்னா அப்படியே போய் செஞ்சுருவோம், அதை யோசிக்கவே மாட்டோம். அதுதான் பாவத்திற்கு அடிமை. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், அதாவது உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் அதற்கு என்ன செஞ்சீங்க? அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவிகள் அல்ல. பாவின்னு சொல்லும்போது பாவத்திற்கு அடிமைன்னு என்ற அர்த்தம். நாம் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. இப்போ நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிக்கு அடிமை, அதாவது நாம் நீதிமான்கள். இதை நம்முடைய செயலினால் நாம் இந்த நிலைமைக்கு வரல. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அவர் மாற்றி வைத்ததை நாம் என்ன செய்யணும்? ஆமான்னு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு அப்படின்னா, கிறிஸ்தவ உபதேசத்திற்கு, புதிய உடன்படிக்கையின் உபதேசத்திற்கு. அப்போ கீழ்ப்படிதல் எங்கே ஆரம்பிக்குது? அது இருதயத்தில் ஆரம்பிக்குது. அப்போ இருதயத்திலே மாற்றம் ஏற்படுறது தான் ரட்சிப்பு. அதனால தான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்துடுறதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பிறந்து வளர்றதுனால அவர் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்ல முடியாது. இருதயத்தில் அவர் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அது மட்டுமல்ல, அவர் எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எசேக்கியல் 36வது அதிகாரம், எசேக்கியல் 36 25 முதல் 27 வசனங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக புதிய உடன்படிக்கையிலே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்றார் இந்த வசனத்தில்.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் என்னிடம் வந்து சுத்தமாவீர்கள்னு சொல்லலை, நானே உங்களை சுத்தமாக்குவேன். அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு எல்லா கல்லான இருதயத்தையும் எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்ய, அதாவது கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்யுமே கொடுப்பேங்கிறாரு. நவமான இருதயம்னா புதிய இருதயம், அதாவது மாற்றப்பட்ட புதிய இருதயம். அதான் இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். மத்தேயு 13வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசினேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் உணர்ந்தும் உணராதவர்களாய் இருக்கிறபடினாலே நான் அவர்களோடு என்ன செய்கிறேன், உவமைகளாக பேசுகிறேன். நான் அவங்க கிட்ட வந்து டீட்டெயில்டாக பேசுறது இல்லை, உவமையாக தான் பேசுகிறேன். ஏன், பார்க்குறாங்க ஆனால் பார்க்கல, கேட்குறாங்க ஆனால் கேட்கல, உணர்றாங்க ஆனால் உணராத மாதிரியே இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? அவர்களுடைய இருதயம் என்னவாயிருக்கான், கொழுத்திருக்கிறது. ஃபேட் இன் ஹார்ட், அது என்றைக்குமே டேஞ்சர் தான். அவங்க இருதயம் என்ன இருக்குது, கொழுத்து போயிருக்கான். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாத ஒரு இருதயம் அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் இதை என்ன செய்கிறாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. லூக்கா, அதாவது இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இருதயத்திலே மாற்றம் ஏற்படணும். இருதயத்தில் பாவம் இருக்குது, அதில் மாற்றம் ஏற்பட்டால் தான் ரட்சிப்பு. அப்போது அதை தான் நம்ம பார்க்குறதுக்கு தான் இதை எடுக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொள்கிறவர்களாய் இருக்கிறார். பாருங்க, இந்த விதையை பற்றின ஓமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 விதமான நிலங்கள் இருக்குது. அதுல நல்ல நிலம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை என்ன செய்யறாங்களாம், கேட்குறாங்களாம். அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. அப்போ வசனத்தை சும்மா இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிறவங்கள சொல்லலை ஆண்டவர். யார் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு அதை நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் என்ன செய்கிறாங்களாம், காத்து கொள்ளுகிறார்கள். இருதயத்தில் அதை என்ன செய்கிறாங்க, காத்து கொள்ளுகிறார்கள். மட்டுமல்ல, அது காத்து கொள்றதுனால, ஏன்னா அது நிலம்னு சொல்லிட்டாரு, வசனத்தை விதைன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த விதை, ஆண்டோடைய வார்த்தையாகிய விதை இருதயமாகிய நல்ல நிலத்துக்குள்ளே போன உடனே அது புதஞ்சு என்ன செய்யுது, கொஞ்ச நாள் கழிச்சு பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆசீர்வாதம் இப்படி தான் வரும். முதல்ல இருதயம் மாற்றப்படும், இருதயம் சரியாக்கப்படும். கவலை உள்ள இருதயம் மகிழ்ச்சியான இருதயமாக தேவனால் முதல்ல மாற்றப்படும். அதற்கப்புறம்தான் நாம் எதிர்பார்க்கிற மாற்றம் சூழ்நிலைகளில் உண்டாகும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூழ்நிலை மாறினா நான் சந்தோஷமாயிருவேன். கிடையாது. ஆண்டவருடைய சிஸ்டமே இதுதான். முதல்ல சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். அப்போ இதை எடுத்து நாம் என்ன செய்யணும், அறிக்கை செய்து ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயம், பாரமான இருதயம், கவலையான இருதயம் என்ன செய்யும், அந்த கவலை பாரத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசத்தை அதிகப்படுத்தும். விசுவாசம் வளர வளர வளர, விசுவாசம் அதிகமாக இருதயம் இப்போ பாரமான கவலைப்படுற இருதயமாக இருக்காது, இப்போ சமாதானம் உள்ள இருதயமாக மாறும். அப்போ முதல்ல சமாதானம் எங்கே தான் வரும், இருதயத்தில். இருதயம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம்,
நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்டு அதை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளுகிற இருதயம், அதுதான் என்ன செய்யும்? பலனை கொடுக்கும். ஏன் வசனத்தை கேட்கணும், வசனத்தை காத்துக்கொள்ளணும்? வசனம் என்ன அவ்வளோ முக்கியமா? ஆமாம், அதுதான் ஆண்டவர், அதுதான் முக்கியம். அதை காத்துக்கொள்ளும் போது தான், பிரச்சனையின் மத்தியிலே வசனங்களை பேசும்போது தான் வெற்றி கிடைக்கும். பிரச்சனையின் நேரத்தில் வசனத்தை பேச பேச தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்போ வசனம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஏன்னா வசனத்தை வச்சு தான் தேவன் உலகத்தையே உண்டு பண்ணினார். வாசிக்கலாம், யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த நிக்கதோமு என்கிறவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு, அவர் நல்லா போதிக்கிறாருன்னு கேள்விப்பட்டு வர்றான். இவனும் ஒரு போதகன்தான். அதனால தான் என்ன செய்கிறான்? ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வர்றான். 2வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துட்டு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அவன் என்ன நினச்சி வர்றான் அப்படின்னா, இவர் ஆண்டவர்னு நினைக்கல. அவர் ஒரு போதகர், நானும் ஒரு போதகர். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அது என்னென்னு போய் கற்றுக்கிட்டு வரலான்ட்டு வர்றான். இதுதான் அவனுடைய மைண்ட் செட்டு. அப்போது சொல்கிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் தேவன் ஒருவனோடு இருக்கலை அப்படின்னா நீர் செய்கிற இந்த அற்புதங்களை என்ன செய்ய முடியாது. அப்போ அவனுக்கு என்ன வேணும்னா, நானும் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆலயத்தில். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜனங்கள்கிட்ட போதிக்கிறார். ஆனால் என்கிட்ட இல்லாத ஒரு விசேஷத்தை வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அது என்னென்னா அற்புதம் செய்கிறார் அவர். அப்போ இந்த அற்புதத்தை எப்படி செய்கிறது, அதை நம்ம என்ன செய்வோம்? அவர்கிட்ட போய் கேட்டு கற்றுக்கிட்டு வந்துடுவோம். இதுக்கு தான் அவன் வர்றான். ராக் காலத்தில் பகலில் வந்தால் யூதர்கள் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? ராக் காலத்தில் ஆண்டவரை பார்க்க வரும்போது அங்கே நடக்கிற கான்வர்சேஷன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ இந்த அற்புதங்களை செய்கிறது அப்படிங்கிறது அதை சும்மா கற்றுக்கிட்டு போகிற காரியம் அல்ல. ஒருவன் என்ன செய்யணுமா? மறுபடியும் பிறக்க வேண்டும்னு சொல்கிறார். அதுக்கு அவன் சில இதெல்லாம் கேட்குறான். நான் திரும்ப எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப எப்படி நான் பிறக்கிறது அப்படின்னும் போது அவரே கேட்பார், நீ ஒரு போதகனாக இருக்க, உனக்கு இது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் மறுபடி பிறக்கணும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ மறுபடி பிறக்கிறதுனா என்ன? இருதயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். என்ன மாற்றம்? இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கர்த்தர் அப்படிங்கிறத இருதயத்தில் அவன் ஏற்றுக்கொண்டு அவன் இருதயம் என்ன செய்யப்படணும்? மாற்றப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அப்போ இருதயத்தில் ரட்சிப்பு ஏற்பட்டால் தான் இதை செய்ய முடியுங்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை மக்கள் கேட்டபோது, எதை? பேதுருவனுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே இருதயத்தில் என்ன ஆயிடுச்சான்? குத்தப்பட்டவர்களாய். அவங்க மைண்டில் குத்தப்பட்டவர்களாக இல்லை, மனதில் குத்தப்பட்டவர்களாக இல்லை. ஏன்னா மனதுனா மைண்டு. அவர்கள் இருதயத்தில் தான் குத்தப்படுறாங்க. பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் இருதயத்தில் குத்தப்பட்டாங்க அப்படின்னா, இருதயத்தில் தான் பாவம் இருக்கிறது. பாவம் இருதயத்தில் இருந்ததுனால தான் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே அவர்களுக்கு இருதயம் குத்தப்பட்டது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ அது அங்கே நடந்தது. அதில் 47வது வசனம் வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, இருதயத்தில் குத்தப்பட்டாங்க, இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டது, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவொடனே எங்கே சேர்ந்தாங்க? சபையில் சேர்ந்தாங்க. இதுதான் சரியான முறை. இதுதான் என்னது? சரியான முறை. இருதயத்தில் மாற்றம் ஏற்படணும். அதுக்கப்புறம் தான் மனம் திரும்புதல். ஆண்டவரை நோக்கி வருவாங்க. வந்த உடனே எங்கே சேருவாங்க? சபையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே,
இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, அதாவது கீழ்ப்படியாதவர்களே. அதையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்? இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. விருத்த சேதனம்ன்றது மாம்சத்தில் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த, அதாவது வார்த்தையை கேட்க கூட மாட்டேங்கிறீங்க, கேட்ட வார்த்தையை இருதயத்தில் பாதுகாத்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பிதாக்களைப் போல, உங்கள் முன்னோர்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் என்ன செய்றீங்க? எதிர்த்து தான் நிற்கிறீங்க. அப்போ இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் என்னதுங்க? இரட்சிப்பு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35, 36 வசனங்கள். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். 37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. போதும் பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்புவும் கந்தாகே நாட்டுடைய மந்திரி, அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு ரதத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அப்போது தேவன் பிலிப்பை என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிலிப்பு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்திட்டு இருப்பார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு தனி நபருக்காக வனாந்திரத்துக்கு பிலிப்பை என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு வர்றார். ஏன்னா சில நேரங்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பெரிய கூட்டம் நடத்திட்டா அடுத்தடுத்து நம்முடைய வளர்ச்சி எப்படி தான் இருக்கணுமா, பெரிய கூட்டம் நடத்துறதுல தான் அவங்க கவனம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு பாருங்க. பெரிய கூட்டம் நடத்திட்டாரு, அநேக அற்புதங்களை செஞ்சு நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. அடுத்த மீட்டிங் என்ன மீட்டிங்க? ஒரு நபருக்கான மீட்டிங் ஆண்டவர் கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே பிலிப்பு என்ன செய்கிறார்? பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு, அப்போ ஆண்டவரை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த மந்திரி கேட்குறான் பாருங்க, இந்த தண்ணி இருக்குது இங்கே, நான் ஞானஸ்நானம் பெறுறதுக்கு தடை என்ன? பாருங்கள், ஆக்சுவலாக யார் சொல்லி, அப்போ எந்த அளவுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கணும் அந்த பிலிப்பு. சுவிசேஷம் வல்லமையாய் பிரசங்கிக்கப்படணும். ஆண்டவர் யார், எதுக்காக வந்தார், என்ன செஞ்சார், அதனால் அவர் தான் கடவுள், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன நடக்கும், இதை பேசுகிறான். ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அப்போ ஞானஸ்தானத்தை பற்றி பேசியிருக்கிறான் பாருங்க. பேசின உடனே அவர் கேட்குறாரு, தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்தானம் பெறதுக்கு தடை என்னன்னு கேட்குறாரு. அப்போ தான் பிலிப்பு சொல்கிறாரு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் மாற்றம் நடந்துருச்சுன்னா எந்த தடையும் இல்லை. நீங்கள் அறிவில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை, நான் பேசினதை உங்கள் மூளை அறிவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை. உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தால் எந்த தடையும் இல்லை. அப்போ மாற்றம் எங்கே நடக்கணும்? இருதயத்தில் நடக்கணும், மூளை அறிவில் இல்லை. அப்போ இருதயம் மாற்றப்பட்டதுனால தான் தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் பெறதுக்கு தடை என்னன்னு கேட்குறாரு அவர். அப்போ இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இயேசுவை கர்த்தர் என்று அவர் என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி மிகுந்த தர்க்கம் உண்டான போது, எதுக்காக தர்க்கம் உண்டாச்சு அப்படின்னா, புறஜாதியார்களை, அதாவது யூதர்கள் அல்லாதவர்களை சபையில் எப்படி சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு
ஒரு சண்டை தர்க்கம் வந்துருச்சு. இப்போ தான் பேதுரு எந்திரிச்சு நின்று யூதர்கள்ட்ட பேசுகிறாரு. நீங்கள் அறிந்திருக்கிறபடியே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் என்னை முன்னமே என்ன செஞ்சிட்டாராம், தெரிந்து கொண்டார். என்னை இந்த ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். தேவன் எதை அறிஞ்சிருக்கிறாரா? அதனால் ஆண்டவரெல்லாம் ஏமாற்ற முடியாது பாருங்க. மனுஷனை ஏமாத்திடலாம் முக பாவனையை வச்சு, பாடி லாங்குவேஜ் வச்சு, கை காலை ஆட்டி அப்படி இப்படின்னு போலி சிரிப்பை கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு என்ன செய்யலாம், மனுஷனை ஏமாற்றலாம். ஆண்டவரை ஒரு நாளும் ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே தான் பார்க்குறாரு, இருதயத்தில் தான் பார்க்குறாரு. அவர் முகத்தெல்லாம் பார்க்குறது இல்லை. முகம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக இருதயத்தை பார்ப்பார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்தார். யாருக்கு? புறஜாதியார்களுக்கும், அதாவது நமக்கும் அவர் கொடுத்தார். அப்போ எதான் சொல்றாரு? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ இங்கே சொல்றாரு, நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டாரோ யூதர்களாகிய நமக்கு, அதே போல புறஜாதிகளுக்கும் அவர் அருளப்பட்டார். அது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களே அவர் என்ன செய்தாராம், சுத்தமாக்கினார். 9வது வசனம் தான் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே புறஜாதிகளுடைய இருதயங்களை தேவன் சுத்தமாக்கினார். மட்டுமல்ல, நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதபடி செய்தார். இதுதான் புதிய உடன்படிக்கை. நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம்னா என்னதுங்க? இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். விசுவாசம் இருந்தாலே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அவிசுவாசமாக இருக்கிறோம்னா நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவிசுவாச செய்திக்கு பேரே துர்ச்செய்தி. இப்போ ஒரு மரண செய்தி வருதுன்னா அதை நம்ம துர்ச்செய்தின்னு சொல்லுவோம். ஒரு கல்யாண செய்தி வருதுன்னா அதை நற்செய்தின்னு சொல்லுவோம். அதை போல விசுவாசத்தினால தான் இருதயம் என்ன செய்யப்படும், சுத்தமாக்கப்படும். தெளிவாக சொல்கிறார். சுத்தமாக்கி, அதாவது புறஜாதியார்களுக்கு மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூதர்கள் தான் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. புறஜாதியான கிரேக்கர்களுக்கோ இந்தியர்களுக்கோ சீனர்களுக்கோ கிடையாது அது. அப்போது இவங்க என்ன சொல்றா, விருத்த சேதனம் பண்ணாதவங்க கூட நான் எப்படி உட்கார்றது சர்ச்சில்? அப்போ தான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை என்ன செஞ்சிட்டாராம், அவர் சுத்தமாக்கினார், விருத்த சேதனம் செய்தார். நமக்கு மாம்சத்தில் இருக்குது, அவர்களுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாக்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறார். இது எப்போ நடக்குதுன்னா, புறஜாதிகள் எப்போ ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னா, பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் போய் முதல் பிரசங்கத்தை பண்ணும்போது ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்கிறாங்க, 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. இந்த புறஜாதி மக்களுடைய இருதயத்தை தேவன் கண்டார், அந்த விசுவாசத்தை தேவன் கண்டார், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இருதயத்தில், அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட மனமாற்றத்தினால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியாத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஐரோப்பா கண்டத்திலே முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இங்கே தான் என்ன நடக்குது? பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல என்ன செய்கிறாங்க, போய் உட்காடுறாங்க. அப்போ எதுக்கு அங்கே உட்காந்துருப்பாங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. ஏன்னா வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துக்கு எதுக்கு போகணும்? கதை பேசுகிறதுக்கா? இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே சில ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, தண்ணி இன்னி மோக்க வந்திருப்பாங்க.
கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன செய்கிறாங்க, டக்குன்னு உபதேசிக்கிறாங்க. அப்பொழுது லீதியாள் என்கிற தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் பெருக்கிறவளும் ஆகிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி லீதியாள் என்ற ஸ்திரீ என்ற பெண் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றம், இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டதுனால அவளும் அவள் வீட்டாரும் அதை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானமும் எடுத்துடுறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஞானஸ்தானம் அங்கேயே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி நிறையா ஓடிட்டு இருக்குது. கேட்ட உடனே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால், நான் மனம் திரும்பிட்டேன்றதை நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, தங்கிருங்க, உங்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாற்றம் எங்கே நடந்துச்சு? மூளை அறிவிலா? கிடையாது, இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். அதுக்கு பேர் தான் என்னது? இரட்சிப்பு. இப்போ பிலிப்பு அப்போ சுற்றி கூடி நின்ற ஸ்திரீகளுக்கு இங்கே பிரசங்கிக்கிறாங்க, சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டவர் என்னென்ன நல்ல கருத்துக்களை சொன்னாருன்றதை சொல்லலை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா மலை பிரசங்கத்தை பேசக்கூடாது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், இதை பேசக்கூடாது. அதில் ரட்சிப்பு வராது. அது என்ன செய்யணும், அவன் அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவான். அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானானா? இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது தேவன் போதித்த நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகள், அதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன காரியங்கள். ஆனால் ரட்சிப்பு என்பது அதில் வர்றதில்ல. எதில் வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பூமிக்கு வந்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார். இதை நம்பும்போது தான் ரட்சிப்பு வருது. அதனால தான் உலகத்தில் இருக்க நிறைய பேர் பாருங்கள், இயேசுவை நல்லவர்னு சொல்லுவான், ஆனால் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு இதாக சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பான். ஆனால் ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் கருத்துக்களை எடுப்பானே தவிர இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தான்றதை நம்ம மறுக்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால. ஏன்னா இருதயத்தில் மாற்றம் ஏற்படாததுனால. இருதயத்தில் மாற்றம் ஏற்படணும்னா கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லணுமே தவிர அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை எடுத்தோன்னு என்ன செய்யக்கூடாது, அதை சபையில் போதிக்கணும். ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு அதை போதிக்கணும். புதுசாக ஒரு மனுஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை, சுவிசேஷத்தை தான் நாம் சொல்லணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், மன்னிக்கணும், 6வது வசனம் வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன பிதா முதல்ல உண்டாக்கும் போது என்ன செஞ்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார் இல்லையா? அப்போ இருளில் இருந்து வெளிச்சத்தை என்ன செய்கிறாரு? பிரிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி யாரோட தான்? அது பிதாவோட தான். அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் என்ன செய்தாராம்? அப்ப முகத்துல பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா, முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கணும்னா இருதயத்துல யார் இருக்கணும்? இருதயத்துல இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம்னா யாரு? நானே பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இருந்தால் முகம் பிரகாசமாயிரும். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருதயத்தில் அதிகமாக இருந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா அதை சொல்கிறாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில்
தெரியும். இருதயம் சந்தோஷமாக இருந்தால் முகம் எப்படி இருக்கும்? பிரைட்டாக தான் இருக்கும். எபிரெயர் 3வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். எபிரெயர் 3:12 முதல் 15. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடேறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவர்களுடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. பாருங்க சகோதரரே, 12வது வசனத்தில் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம். அப்போ ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவர் விட்டு விலகுறான்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறது எப்போ விலகுறான்? அவன் நினச்ச மாதிரி சூழ்நிலை மாறலை, அவன் நினச்ச உடனே அவன் நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்ன உடனே ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் என்ன செய்யுது? குறைஞ்சிருது. ஏன் குறையுது அப்படின்னா, அது இது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் குறைஞ்ச உடனே அதை என்ன செய்யணும்? எப்படி வீட்டில் தண்ணி பானையில் குறைஞ்ச உடனே மறுபடியும் அதை பிடிச்சி ஃபுல் பண்ணுறோமோ அதை போல் இருதயத்தில் விசுவாசம் குறையும் போது நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகளை என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப கேட்கணும். தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணணும், அதை வாசிக்கணும். அதை செய்யலை அப்படின்னா விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடிய அவிசுவாசம் உள்ள இருதயத்துக்கு பேர் பொல்லாத இருதயம். எப்படி அவிசுவாசத்துக்கு துர்ச்செய்தின்னு இன்னொரு அவிசுவாச பேச்சுக்கு துர்ச்செய்தின்னு ஒரு டைட்டில் இருக்குதோ, அதை போல் ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இருதயத்துக்கு பேர், அவிசுவாசம் உள்ள இருதயத்துக்கு பேர் என்னவா? பொல்லாத இருதயம். 15வது வசனத்தில் சொல்கிறாரு, இருதயங்களை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் ரட்சிப்பு. இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் மாறினா மட்டும்தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு நாம் விசுவாசிக்கிறோம். அது நல்லது தான். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஒரு பிசாசுக்கிட்ட போய் கேட்ட நீங்கள் நல்லா இந்த பிசாசு துரத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடும் உண்மையான கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் சொல்லாது வாயை திறந்து. ஆனால் அப்போ இவங்க ஒவ்வொன்றா கேட்பாங்க, இந்த பேரா அந்த பேரா அண்ணா இல்லைங்க. இன்றைக்கி உலக மக்கள் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் கடவுள்னு, அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இல்லைங்க. ஆண்டவர் பேரை சொன்ன உடனே அமைதியாக இருக்கும், பேசாது. சொல்லு வாயை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் போராடணும். சொல்கிறியா? இது நடந்த விஷயம் பாருங்கள். கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு சபையில் விசுவாசியாக இருந்தோம். அங்கே ஒருத்தருக்கு பிசாசை துரத்தும் போது ஒரு 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 பெண்ணுக்கு பிசாசை துரத்தும் போது நான் கூட நிற்கிறேன், பாசை துரத்திட்டு இருக்கிறாங்க. கூட நிற்கும்போது எத்தனை பிசாசு இருக்குன்னா 2 பேர் இருக்கோங்குது. நாங்கள் ஏறக்குறைய 5 வருஷமாக என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லுது. முதல்ல ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி ஒன்றை துரத்தியாச்சு. துரத்தினாலும் திரும்ப அலக்கழிக்குது. என்னடா அது திரும்ப அலக்கழிக்குது? இப்போ போனாலும் எப்படி திரும்ப வந்தேன்னா இல்லை நான் இன்னொரு ஆளுங்குது. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா நாங்கள் 2 பேர் இருக்கோம், அவள் இப்போ தான் வந்தால் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேங்கன்னு அது சொல்லுது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த பிசாசிட்ட கேட்குறார், உண்மையான தேவன் யார், உண்மையான கடவுள் யாருன்னா அமைதியாக இருக்குது, பேச மாட்டேங்குது. சொல்லு, இவ்வளோ நேரம் அலக்கழிச்சியில் இப்போ சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்குது. அப்போ ஒவ்வொரு பேராக இவர் சொல்கிறார், சரி நான் சொல்கிறேன் இது உண்மையான கடவுளான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக சொல்கிறார். மற்ற மதத்தில் இருக்க ஒவ்வொரு பேராக சொல்கிறாரு, இல்லைங்குது. அப்புறம் இடையில என்ன செய்ய, என்னையே கஷ்டப்படுத்துகிறான்னு கேட்குது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் இயேசு தான் உண்மையான கடவுளான்னா அமைதியாக நிற்கிது.
இல்லைன்ற வார்த்தை வரல. சொல்லு வாயை திறந்து அப்படின்னா சொல்ல மாட்டேங்குது, அமைதியாக இருக்குது. அவர் இப்படி விரலை வச்சு, நீ இப்போ சொல்கிறியா, உன் கையை வந்து நான் இப்போ தொடவா, நான் இப்போ தொட்டேன்னா உனக்கு எரியும் அப்படின்னார். அதுதான் திரும்ப வேணாம் தொடாதாங்குது. லேசாக அப்படி கையை தொட்டார், கத்துது, ஓன்னு எனக்கு எரியுது கையெடு. திரும்ப என்ன செஞ்சார், அப்போ உண்மையை சொல்லணும், ஆமாம் இயேசு தான் கடவுள்னு சொல்லி பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அதுதான் சொல்கிறாரு, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஒரு விசுவாசி ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் ஒரு அவிசுவாசி ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவிசுவாசி ஆமாம் அவர் நல்லவர்னு சொல்லுவான், அவர் கருத்துக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், ஆனால் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசு ஒருத்தர் இருந்தாரா, ஆமாம் இருந்தார் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா மூளை அறிவிலேருந்து பேசுவான். ஆனால் விசுவாசி இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றத்திலிருந்து பேசுவான், இயேசு தான் தெய்வம். விசுவாசி ஆண்டவர் விசுவாசித்தா அவன் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்வான், கடவுளாய் ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களில் மிகவும் ஈடுபாடோடு இருப்பான். வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இன்னும் நல்ல கர்த்தருடைய செய்திகளை கேட்கறது, இது எல்லாமே ஒரு விசுவாசிக்கு இருக்கும். ஆனால் அவிசுவாசி ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். கொள்கையை கருத்துக்களை ஏற்றுக்கொள்வான், கரெக்டுன்னு சொல்லுவான், ஆனால் அதை ஃபாலோலாம் பண்ண மாட்டான். அதனால தான் சொல்கிறோம், ரட்சிப்பு என்பது இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றமே அல்லாமல் அது மூளை அறிவிலோ வெறும் பேச்சிலோ ஏற்படுகிற மாற்றம் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா இருதயத்தில் பாவம் குடிகொண்டிருக்கிறதுனால இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அது ரட்சிப்புக்கு நேராய் நம்மை வழி நடத்தும். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்போம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. நீர் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்திலே ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலம், ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்பதை அறிக்கையிடுவதன் மூலம் பெரிதான ரட்சிப்பை நீர் இலவசமாக கொடுத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவீராக. ஆசீர்வதியும், போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. அவர்களை வேண்டுதலை அருள் செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையினாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நீர் இன்னும் அதிகமாய் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.